ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆல் இன் ஆல் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு தக்காளி மட்டும்தாங்க தேவைப்படும். தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு ஆல் இன் ஆல்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம், ஊறுகாய் மாதிரி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க முதல்ல செய்யலாம். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கையிலையே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் தான் பிசையணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம நல்லா கை வச்சு பிசைஞ்சு கூழ் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளியை, அதை சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்க போகிறோம். எடுத்துருக்க தக்காளிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தனி மிளகாய்த்தூள் யூஸ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும். நல்லா முட்டை முட்டையாக எழும்பி கொதிக்க ஆரம்பிக்கும். நான் காமிக்கிற வீடியோவில் பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ரெசிபி செய்கிறது. பட் 4-5 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம எங்கேயாவது தூரமான பயணத்துக்கு போகிறோன்னா கூட இதை எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே ரைஸ் மட்டும் வடித்து சேர்த்துக்கலாம். இல்லை இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல முட்டை முட்டையாக கிளம்பி கொதிக்கிறப்ப தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் விட்டுறணுங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. சிம்மிலேயே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ இதில் பாதி அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆனால் தண்ணி இருக்குது. நான் தண்ணியே சேர்க்கலை. தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தண்ணியே சேர்க்கவே கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி மேலே எண்ணெய் மிதக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் மிதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ மறுபடியும் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் வேக வைக்கிறப்பவும் சிம்மிலேயே விட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கடாய் வச்சுக்கலாம். அதில் கெட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்க. கடுகு நல்லா பொரியணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். வந்த பிறகு கீழே இறக்கி வச்சு ஆற விட்டுட்டு நல்ல இடிக்கல்லில் போட்டு இடித்து நல்லா பவுடராக்கி வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி எந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. நான் ஊற்றின அவ்வளோ எண்ணெயுமே பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வந்திருக்கு. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். ஒட்டாமல் நல்லா அப்படியே திரண்டு வரும். இந்த பக்குவத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூள், அந்த தூளை சேர்க்கணும். நல்லா செக் பண்ணிக்கிங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்ச, அதாவது பவுட்ரு பண்ணி வச்ச அந்த தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறம் தட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்துலேயே இருந்து நல்லா அப்படியே பெரட்டி விடுங்க. நல்ல வாசனை வருங்க. அந்த வெந்தயம் கடுகுனுடைய வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 2 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா 1 வாரம் வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாது.
இன்னும் நல்லா ஊறுகாய் பதத்துக்கு நான் வந்து மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி திக்காக இது கூட ஊற்றி செய்கிறப்ப ஊறுகாய் மாதிரி கெட்டு போகாது. அதுக்கு தான் இந்த ரெசிப்பியை நான் வந்து ஆல் இன் ஆல் ரெசிபின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ முழுசாக ரெடி ஆயாச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.